தம்பி காசு இருந்தா 200 ரூபாய் தாவனடா, இதுகளுக்கு பானாச்சு பண்ணி கொடுப்பான். என்னடா அங்க ஒன்னும் காசு இல்ல. ஏ நேற்று முந்தினா நீ வேலைக்கு போனீங்கல்ல, இதோட வச்சு என்னடா செய்யற? அங்க நான் வேலைக்கு சும்மா வந்தேன். நான் உங்களுக்கு யாரு சொன்னாங்க நான் வேலைக்கு போனேன்? நீ எனக்கு போய் சொல்லாத. செல்லத்துறை எனக்கு எல்லாம் சொன்னவ. உனக்கும் 3000 ரூபாய் காசு வந்தவரா, இதோட வச்சு என்னடா நீ செய்யற? அவர் உழைச்சு குடிச்சு வந்துறியா? நானே உங்களுக்கு உழைச்சு குடும்பத்தை பாக்க. அதுக்கு நான் என்ன இப்ப செய்யறது? உங்களுடைய அப்பா இந்த குணம் அப்படியா போச்சு. இவள் கொப்பி என்றால், அவன் பேணி என்றால், டியூஷன் காசு இல்ல குடுக்கணும். நீ மட்டும் தராட்டிக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன இப்ப செய்யறது? கோல் வருது வீடியோல நான் கத்தா வாங்கல போனேன். சரி ஒரு 100 ரூபாய்ண்டாலும் தாவனடா. கோல் வருது சொன்னான் கத்தா மிரன. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க யார் கேக்குறீங்க? தனுஷாதான். தனுஷாவா? ஏன் எடுத்த நீங்க? ஏன் எடுக்க கூடாதோ? நீங்க எப்ப எடுப்பீங்க? நான் எவ்வளவு ஆவலோட பாத்துட்டு இருக்கேன் சொல்லுங்க. சொல்லுங்க. சும்மா தானே எடுத்தேன். சாப்பிட்டீங்களா? ஓ நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட நீங்க? அம்மா ஒளிம்பி விடியவல்லன்னு இடியப்பம் வச்சு வச்சோம். நல்ல பிடின்னு பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க யாரப்பா? நீங்க பெரியாக்கள். நம்ம வாடுதான் நம்ப. ஏன் நீங்க என்ன சாப்பிட இல்லையோ? இல்ல இல்ல, பானம் இரவு சுட்ட ரொட்டியோ இனித்தான் தெரியும். ஐயோ நீங்க எப்படி சொல்லணும், எனக்கு இப்ப மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு இடியப்பம் கட்டி வந்துட்டே. எங்க உடம்பு தருவீங்க? உங்களோட வீட்டுக்கு பதில கடை ஒன்று இருக்கலே, அந்த கடைக்கு பதில ஒரு வேப்ப மரம் இருக்கலே, அந்த வேப்ப மரத்துக்கெல்லாம் வந்து நில்லுங்க, நான் உங்களை கட்டிக்கணும் வந்தா. அதெல்லாம் வேண்டாம். என்னென்ன சொல்லுங்க. அது போன்ல காசு இல்ல, ஒரு 100 ரூபாய் ரீலோட் போட்டு விடுவீங்களா? அட இதே நான் வேற எது நினைச்சேன். 100 ரூபாயா இல்ல இன்னும் கொஞ்சம் கூட? இல்ல 100 ரூபாய் காணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப போட்டு விடுறேன். பேரன் நான் காசு வைக்க அவன் ரீலோட் போடுறான்னு சொல்லிட்டு போறான். இப்ப என்ன செய்கிறது? புள்ளிகளும் ஒளிக்கிட்டு நிக்குது. டாம் அன்னைக்கு காசும் கொடுக்க வேணும். அவர்கிட்ட போய் கேட்டு பாப்போம். என்ன மணியக்கா விடியா கதாத இங்க பெத்த பிள்ளைதான் ஏமன் ஜாமண்டு பாக்காம உச்சியே போன் கதைதான் அண்ணன். கண்டறியாத போன் வந்து எங்கட படிப்பட்டிகளுக்கு பேன் குத்த கூட நேரம் இல்ல. நான் சாப்பாட்டுக்கு காசு வைக்க இல்லையாண்டி போட்டு ஆறு ஒருத்தி போன் எடுக்க இடியப்பம் கட்டி திரட்டோ 100 ரூபாய் காசு காணுமோண்டு கேட்டு கொண்டு போறான் அண்ணன். இந்த கொடுமையை நான் ஆரிட்ட சொல்லி அழுகிறது. ஐயோ கடவுளே, இந்த போனோண்டால இந்த சமூகம் எவ்வளவு சீர்கெடுது. சரி அது இருக்கட்டும், என்ன இப்ப விடிய கதை வந்தனே? ஏல அது உங்கள்ட்ட கேட்க ஒரு மாதிரி தானே இருக்கு. 100 ரூபாய் காசு இருந்தா தாங்க பிள்ளைகளுக்கு பானண்டாலும் வேண்டி கொடுப்போம். நான் உங்களுக்கு அந்த காசோட சேர்த்து தாரேன். இங்க வர மணியக்கா, என்னோட கதைக்கிற நேரம் எல்லாம் ஏதோ இயலாத நீங்கள் ஏனக்கா அப்படி கதைக்கிறீங்க? ஏன் மணியக்கா, நான் நல்லா தானே இருக்கிறேன். ஆனா இந்த ஊர்ல எவ்வளவு மாற்று வல்லுள்ளோர் இருக்கணும். அவங்களுக்கு முன்னால போய் நீங்க இப்படி கதை கேட்க அவனோட மனம் எவ்வளவு பாடுபட்டு சொல்லுங்க பாப்போம். தவம் அன்னைக்கு கோவம் வந்துட்டு போல இருக்கு. கோவம் அண்டி இல்ல, கதை கேட்க மற்றவன் மனம் புண்படா கதைச்சு பழக வேணுமாக்கா. ஏனண்டா பாதிக்கப்பட்ட எனக்கு தானக்கா தெரியும் அந்த வெளி என்னண்டு. உங்களை பத்தி நான் எத்தனை பேரிட சொல்லி இருக்கிறேன். ஏன் என் புருஷனிடையே சொல்லி இருக்கிறேன். தவமண்ணிய பேருங்கொண்டு நீங்கள் இந்த ஏலாத காலோடையும் அதை கொத்துறீங்கள், இத கொத்துறீங்கள், மாட்டுக்கு தண்ணி வைக்கிறீங்கள், ஆட்டுக்கு குளை போடுறீங்கள். எங்கடையில எங்க என்ன 1000 குளைச்சா 600க்கு குடிச்சு போட்டு 400 தான் வீட்டை வருது. அதுக்கு நீதி நியாயம். உண்ட ஹோப்பன் இப்படி அடி, உண்ட கொண்டன் இப்படி அடி, வளர்த்த புள்ளிகள் இருக்குதுண்டு ஒரு மரியாதை கூட இல்ல. ஒரே சண்டை தான். இங்கப்பா இங்க மணியக்கா 100 ரூபாய் காசு அடுத்து வந்து கொடுங்க. பிள்ளைகளை பள்ளிக்கட்டு கடன் போடுமா கெரியா வாங்கோ. இங்க அதுல மரவழி தட்டுடாக்கா எடுத்துக்கொண்டு போய் வெட்டி போட்டாங்க. நீங்க முத்தங்களை நடங்கோ. பிள்ளைகள் காலா பின்னேரம் முகங்களை கண்டானா அதுல 2 கழுவிச்சுலண்டா. தடியும் பழந்தா போச்சு, முகம் கழிந்ததா போச்சு. எடுத்துக்கொண்டு போங்கக்கா போய்க்க. எங்க என்ன வேலி விராயும் சீரில்ல, அண்டைக்கு வச்ச கத்தரி கண்டையும் வெண்டி கண்டையும் மாடு தின்னுட்டு போட்டு தானே. வலது வாய்க்கால் சீரியல் என்னதை செய்யற இஞ்சி பேர இந்த வேலிய நானும் மனசியும் தான் கஷ்டப்பட்டு அடைச்சது. நாளைக்கு 10 மீட்டர் அடைச்சா காணுமே, 10 நாள்ல வளவெல்லாம் கிளியர் ஆயிடும். அது சரி, இந்த நிறுவனத்தாலும் உங்களுக்கு மாடு தந்தது இல்லையே, எங்கேயாது? அது வந்தோடனே சின்னவனுக்கு பெருத்தமண்டு பெரிய ஆஸ்பத்திரியில வச்சிருந்த நாங்கள் செலவுக்கு காசு இல்லையாண்டு அதை வித்து தானே செலவழிச்சனா. கடவுளே, அதுக்கு அந்த உழைச்சித்தார பொருட்களை விற்கிறது. அந்த மாடு இன்றைக்கு நின்று இருந்தா பிள்ளைகள் பால் என்ன குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்து போயிருக்குங்களே இல்லே. சரி சரியா, வாட்ட போய் காசை வாங்கிட்டு போ. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அதான் முக்கியமே. எதுவும் பிரச்சனைண்டவா? பிரச்சனை இல்லை, நாங்க உதவி செய்வோம். அவன் படியனோட நான் கதைக்கிறேன், நீ போயிட்டு வா. யோசிக்கா போவா. ஹரிசன் இங்க பாப்பா, எங்க உங்களை போயிட்டு வர? புதுல கடைக்கு போயிட்டு வரணுங்க. என்னடா தம்பி, அன்றைக்கு உங்க அம்மா வந்து நிறைய சொல்லி கவலை போட்டுட்டு போறா. ஏதோ பானுக்கு காசு கொடுக்க இல்லையாமே நீ. ஏன்டா தம்பி யாருடைய போன் கதைச்சியாம், 100 ரூபாய் காசு போடட்டும், சாப்பாடு கட்டி கொண்டுட்டோம் எல்லாம் கதைச்சிருக்காம். தம்பி
பெத்த அம்மா இப்படி கண் கலங்க விட்டுட்டு ஏன்டா இப்படி நடக்கிற தம்பி? காதலிக்காத என்று சொல்லல, ஆனா ஆடு மாடு மாதிரி காதலிக்காத என்று தான் சொல்றேன். எவனோட தன் குடும்பத்தை கண்கலங்க பாக்குறானோ அவன் தானடா காதலி. தன் எதிர்காலங்கள் எல்லாத்தையும் நல்லா வச்சிருப்பான். இதை விட்டுட்டு பெத்ததுகள் சாப்பாடு இல்லாம சீரழிய உனக்கு என்னடா காதல் வேண்டி கிடக்கு? நீ ஒரு வளர்ந்த பிள்ளை இல்லா தம்பி, கொஞ்சம் ஜோஜி நடக்கணும். உன்னை பிள்ளை இத்தனை பேரடா உழைச்சு குடும்பத்தை வச்சு கவனமா பாக்குதுகள். ஏதோ தம்பி உண்ட நன்மைக்காக வேண்டிதான் சொல்றேன், பார்த்து நடந்து கொள்ளு. புறநிலைக்காத நான் இப்படி சொல்றேன். சரியாங்கள், இதுவரையும் நான் ஒரு புலையான வழியில நடந்துட்டேனாங்கள். நீங்க சொன்ன பிறகுதான் உண்மையெல்லாம் விளங்குதாங்கள். இண்டையில இருந்தாங்கள் நான் ஒரு புதிய மனிதனாக வாழ்ந்து காட்டுறாங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த மனசுல விதைச்சுக்கிறீங்களாங்கள். தம்பி, நம்பிக்கை தானப்பு வாழ்க்கை என்ற பலம். சரியாங்கள், நான் போயிட்டு வரணுங்கள். அதால வாங்க, அதால அப்படி சுத்தி கொண்டு வாங்க. வாங்க வாங்க தம்பி வாங்க. அண்ணன் நாங்களும் இந்த பிரதேச செயலகத்திலிருந்து வாரம் அண்ணன். மாற்று வலுவுள்ள ஒரு பெயர் பட்டியல உங்களோட பேரும் வந்திருக்கு அண்ணன். நல்லது நல்லதா. அப்ப அதுதான் நேரில நிலைமையை பார்த்து உதவி செய்வோம் வந்திருக்கிறோம். பரவாயில்ல என்ன இங்க உங்களுக்கு உதவி செய்வோம் தான் வந்து நாங்கள் இங்க வந்து பாக்கல எல்லாம் வித்தியாசமா இருக்கு. பாக்க உங்களோட வளவ பாக்க அப்படித்தானே தெரியுது. அங்கால பாருங்க வாழை தோட்டம் இருக்கு, இங்கால மற்றவளம் கத்தரி தோட்டம், பின்னுக்கு மாட்டு தொழுவம் கூட இருக்கு. அதுதான் இந்த லிஸ்ட்ல உங்களோட பேரை நீக்கி போட்டு வேற ஒரு ஆள முயற்சி இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. சரியா சொன்ன தம்பி, இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்டா ஆடம்பர வாழ்க்கையை குறைச்சு சிக்கனத்தை கடைப்பிடிச்சு கஷ்டத்தை துமந்துதான் தம்பி. இந்த நீங்க பாக்குறீங்க நல்லா கிடக்கண்டு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் தம்பி. யார் ஒரு என்ன உதவி செய்தாலும் அதை பெற்றவங்க ஒரு படி முன்னேறி காட்டணும் தான் தம்பி. அதை விட்டு படி இந்த இயலாத காலோட தம்பி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்டா எந்த முயற்சி அப்பன் யாரும் என்ன உதவி செய்தால் அதை பெற்றுக்கொண்டாங்க ஒரு படி முன்னேறி காட்டணும். அப்பதான் கொடுக்குறவங்க மனம் சந்தோஷப்படும். அதை விட்டு போட்டு உடனே எந்த பேங்க்ல லோன் கொடுத்தாலும் உடனே ஓடி போய் எடுக்கிறது. ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம் ஒரு இதுவே இல்ல தம்பி. உங்களுக்கு ஒரு புதுமை தெரியுமே, உங்க வீட்டுல பாக்குற டிவி கூட லீசிங்ல நம்பர் எடுத்து நேரம் தூக்கிட்டு போட்டாங்க காசு கட்ட இல்லையாண்டு. இவற்ற ஆற்றலுக்கும் அறிவுக்கும் இவரை என்னன்னு நாங்க மாற்று வலுவுள்ள பட்டியல சேர்க்கிறது. இவர் ஒரு மாற்றின் திறனுடையவர். காலையில் ஆட்டிலும் அவர் செய்கிற அந்த செய்கையை நாங்கள் எங்க சமூகத்துக்கு சொல்ல வேணும். தம்பி நீ சொன்ன அந்த ஆற்றல் அறிவு பண்பாடு எல்லாம் இந்த சமூகத்துல நிறைய கிடக்கப்பன். நாங்கள்லாம் இது சரி வழியான்னு தேடி போறோம். அந்த நம்பிக்கை எங்கட மனசுல இருக்கணும். அப்பதானே நாங்க முன்னேற முடியும். சரி என்ன எங்களுக்கு நேரம் போட்டுது. நன்றி. அப்ப நாங்கள் வாராம போயிட்டு வாங்க. நம்பிக்கைய மனசில் வைத்தா மலையும் கையில் பந்தாகும். துன்பத்தினை எண்ணி ஏங்கி மனம் சலித்தா என்னாகும். துன்பத்தினை எண்ணி ஏங்கி மனம் சலித்தா என்னாகும். நம்பிக்கைய மனசில் வைத்தா மலையும் கையில் பந்தாகும். காலம் அப்பவும் கையில் வரும் என்று கல்லில் குந்தி இருக்காதே. காலம் அப்பவும் கையில் வரும் என்று கல்லில் குந்தி இருக்காதே. பாடுபட்டவன் பல நறுப்பான் பார்த்தறிந்திடும் முன்னாலே. பாடுபட்டவன் பல நடுப்பான் பார்த்தறிந்திடும் முன்னாலே. நல்லவன் மண்மேலே மனம் செழித்திடுவான் பொன் போலே. நல்லவன் மண்மேலே மனம் செழித்திடுவான் பொன் போலே. நம்பிக்கைய மனசில் வைத்தா மலையின் கையில் பந்தாகும். துன்பத்தினை எண்ணி ஏங்கி மனம் சலித்தா என்னாகும். துன்பத்தினை எண்ணி ஏங்கி மனம் சலித்தா என்னாகும். நம்பிக்கைய மனசில் வைத்தா மலையும் கையில் பந்தாகும். மலையும் கையில் பந்தாகும். மலையும் கையில் பந்தாகும்.